தீபாவளியை முன்னிட்டு ஜவுளி கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை தங்கள் கடைக்கு வருமாறு தொல்லை கொடுத்த 25 ஜவுளி கடை ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு. கோவை பெரிய கடை வீதி, ஒப்பனக்கார வீதி, ராஜ வீதி, கடை வீதி, தியாககுமரன் வீதி ஆகிய பகுதிகளில் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக பொதுமக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அப்போது சிறிய கடைகள் முன்பு நடந்து செல்லும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது கடைக்கு அழைக்க அந்த கடையின் முன் ஊழியர்களை நியமித்துள்ளனர். அவர்கள் அந்த வழியாக செல்லும் போது பொதுமக்கள் அது என்ன கடையின் பார்த்தாலே அவர்கள் உள்ளே வாங்க, எங்களிடம் நிறைய டிசைன் துணிகள் உள்ளது என அவர்களை வற்புறுத்தி அழைத்து செல்கின்றனர். சில சமயங்களில் பொதுமக்கள் கடைக்கு செல்ல மறுத்தாலும் அவர்களை அங்கிருந்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி கட்டாயப்படுத்தி உள்ளே அழைத்து செல்கின்றனர். மேலும் சில வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்றாலும் அவர்களை பார்த்து இவங்க எதுவும் வாங்குற மாதிரி தெரியல என கிண்டல் செய்வதும் நடந்து வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் சிலர் இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பந்தப்பட்ட கடை ஊழியர்களை எச்சரித்தனர். ஆனால் மீண்டும் வாடிக்கையாளர்களுக்கு கடையின் ஊழியர்கள் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடைவீதி இன்ஸ்பெக்டர் விவேகானந்தின் தலைமையிலான போலீசார் கடைவீதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைக்கு வர சொல்லி பொதுமக்களிடம் கையை பிடித்து இழுத்து 25 கடை ஊழியர்களை மடக்கி பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவர்கள் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். மேலும் அவர்களிடம் போலீசார் கடைக்கு வெளியே ரோட்டில் நடந்து செல்லும் பொதுமக்களை கட்டாயப்படுத்தி அழைக்கக்கூடாது, பொதுமக்கள் வலியுறுத்தி அழைத்தால் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் பொதுமக்களை கடைக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தி அழைக்கக்கூடாது என போலீசார் மைக்கில் அறிவிப்பு வெளியிட்டு வருகின்றனர்.